शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। जिज्ञासा तदपघातके हेतौ दृष्टे सर्वार्था चेन्नैकान्तात्यन्ततोऽभावात्। अदायित अथूरात् सौक्ष्म्यात् तदनुपलब्धिर्नाभावात् कार्यतस्तदुपलब्धेः महदादि तच्च कार्यं प्रकृतिविरूपं स्वरूपं च अनृत्। प्रकृतिस्वरूपं विरूपं च बिना सौक्ष्म्यात् तदनुपलब्धिः न अभावात् कार्यतः तदुपलब्धेः महदादि तच्च कार्यं प्रकृतिविरूपं स्वरूपं च। சரி, பிரகிருதி ஸ்வரூபம் விரூபம் ச. முன்னாடி ஸ்லோகத்தில் पूर्वतन श्लोके प्रत्यक्षस्य प्रतिबंधकाः अनेके उक्ताः. इदानीं किमुच्यते, மூலப்பிரகிருதி இருக்கு இல்லையா, இப்போ 25 தத்துவங்கள் சொல்லியிருக்கார். அதில் ஒவ்வொரு தத்துவங்களும் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம் கேட்கலாம். இப்போ மூலப்பிரகிருதி இருக்குங்கிறதுக்கு அனுமானம் பிரமாணம் சொல்லணும். சரி, எல்லாமே இருக்குன்னா பிரத்யக்ஷமாக இருக்கணுமே கேட்டால், பிரத்யக்ஷமாக இருக்கணுங்கிறது கண்டிப்பாக அவசியம் இல்லை. சில விஷயங்கள் இருக்கு ஆனால் பிரத்யக்ஷமாக நமக்கு தெரிஞ்சுக்க கண்ணால் தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணாலேயோ ஏதாவது ஒரு இந்திரியத்தினால தெரிஞ்சுக்க முடிகிற மாதிரி இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு சந்தேகம் இருந்தால் அதுக்காக அநேகமாக பிரதிபந்தகங்கள் இருக்குது. பிரத்யக்ஷத்துக்கு பலவிதமான பிரதிபந்தகங்கள் இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்கார். இப்போ நம்மளுடைய பிரகிருத விஷயத்தில் அச்சேதன பிரதானம் ஒன்று இருக்கு சொல்றதா இருந்தால் அது இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம் கேள்வி வரும். இல்லைன்னா 25 தத்துவங்கள் இருக்கு, அதுக்கு என்ன பிரமாணம் கேள்வி வரல. கேவலம் அச்சேதன பிரதானத்தில் மட்டும் விஷயத்தில் மட்டும் இல்லை, இந்த 25 தத்துவங்கள் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? அனுமானம் தான் பிரமாணம் சொல்லணும். அனுமானமோ ஸ்ருதியோ பிரமாணம் சொல்லணும், ஆப்த வச்சனம் சொல்லணும். பிரத்யக்ஷம் ஏன் இல்லை கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா. அதுக்காக சொல்றார் சௌக்ஷ்மியாத் தது அனுபலப்தி. அந்த மூல பிரகிருதியோட அனுபலப்தினா பிரத்யக்ஷ பிரதீதி இல்லாமல் இருக்கிறது. பிரத்யக்ஷ ஞானம் பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றார்? சௌக்ஷ்மியாத், சௌக்ஷ்மியம்தான் காரணம். பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே. அதிதூராத் சாமீபியாத் இந்திரியகாதாத் மனோனவஸ்தானாத் சௌக்ஷ்மியாத்ங்கிறது இல்லையா, அதுதான் இங்கேயும் காரணம். அது சூக்ஷ்மமாக இருக்கு, அதனால கண்ணுக்கு தெரியும்படியா இல்லை. அப்போ ஒரு வஸ்து தெரியலன்னா அதுக்கு காரணம் அந்த வஸ்துவே கிடையாது, அப்படி இருந்தாலும் தெரியாது. அது இல்லாமல் இருக்கிறதுனால இல்லை, இருக்கு ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால கண்ணால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். சௌக்ஷ்மியாத் தது அனுபலப்தி ந அபாவாத். அந்த வஸ்துவே இல்லாமல் இருக்கிறதுனால தெரியலங்கிறது கிடையாது, சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால தெரியாது. சூக்ஷ்மத்வாத் தது அனுபலப்தி பவதி ந திருஷ்யதே. சூக்ஷ்மத்வாத் தஸ்ய அனுபலப்தி திருஷ்யதே. தது அனுபலப்தி திருஷ்யதே ந அபாவ. உபலப்தி ந திருஷ்யதே, உபலப்தி ந பவதி. सूक्ष्मत्वादेव अचेतन प्रधानस्य अथवा मूल प्रकृतेः उपलब्धिः न भवति, न अभावात् कार्यतस्तदुपलब्धेः. இப்போ அது அந்த பொருளே கிடையாது, மூல பிரகிருதிங்கிறது கிடையவே கிடையாது சொல்லாமே கேட்டால் அப்படி இல்லை. காரியத்தது உபலப்தே, அதனுடைய காரியங்கள் நமக்கு தெரியுது. ஒரு காரியத்தை வச்சுட்டு காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் அனுமானத்தினால. காரியத்தை வச்சுட்டு தூமம்ங்கிறது வன்னியோட காரியம், அதனால இந்த தூமம் இருக்குன்னா அதுக்கு காரணமான வன்னியும் அங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதோ அந்த மாதிரி இங்கேயும் இந்த
மூலப்பிரகிருதிங்கிற ஒரு தத்துவம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா அதனுடைய காரியங்கள் உபலப்தமாக இருக்கு. அப்போ காரியம் இருக்கணும்னா கண்டிப்பாக காரணமும் இருக்கணும், இருந்துதான் என்கிற நியாயத்தினால, அப்படின்னா அனுமானத்தினால கண்டுபிடிக்க முடியும். காரியதஸ்ததுபலப்தே एवञ्च यतः कार्यतः कार्यात् कारणम् अनुमीयते इति रीत्या कार्यं दृष्ट्वा मूलप्रकृतेः अनुमानं कर्तुं शक्यते. तस्मात् अनुमानप्रमाणेन मूलप्रकृतिः अस्ति इति अस्माभिः निर्णेतुं शक्यते. अत एव तस्य अभावः न वक्तव्यः. मूलप्रकृतिरेव नास्ति इति न वक्तव्यम्. किमर्थं न प्रत्यक्षेण न दृश्यते इत्युक्ते सौक्ष्म्यात् அந்த அளவுக்கு சொல்லியாச்சு. சௌக்ஷ்மியாத் தது அனுபலப்தி தஸ்ய அனுபலப்தி ந அபாவாத். அபாவாத் தஸ்ய அனுபலப்தி ந. அபாவாதபி அனுபலப்திர் பவதி, பரந்து அஸ்ய அனுபலப்தி அபாவாத் ந. காரியதஸ்தது உபலப்தே. அப்ப என்ன காரியம்னு கேட்கணும். மூலப்பிரகிருதிக்கு என்ன காரியம்? மகதாதி தச்ச காரியம். தச்ச காரியம் மகதாதி நன்மயம். அந்த காரியம்ன்றது என்ன கேட்டால் மகத்தத்துவம், அகங்கார, பஞ்சதன்மாத்திராணி, இதெல்லாம் காரியங்கள். அதனால தச்ச காரியம் மகதாதி. மகதாதி தச்ச காரியம். பிரகிருதி சரூபம் விரூபம் ச. அது மூல பிரகிருதியோட சரூபமாக சில விஷயங்கள்ல சதிருஷமா இருக்கு, சில விஷயங்கள்ல டிஃப்ரெண்டா கூட இருக்கு. சரூபம் விரூபம். சரூபம்னா சிமிலர், விரூபம்னா டிஃப்ரெண்ட். இங்கே அதுதான் விவக்ஷம். சில விஷயத்தில் சில அம்சத்தில் பார்த்தால் இது மகதாதி காரியங்கள் மூல பிரகிருதியோட சிமிலராகவும் இருக்கு, சில விஷயத்தில் பார்த்தால் டிஃப்ரெண்டாக கூட இருக்கு, டிஸ்சிமிலராக கூட இருக்கு. அது உச்சது அதில் அக்ரே நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அசத்த காரணம். சாரி. அதான் அடுத்த மேற்கொண்டு காரியங்கள் வரும். எந்த விஷயத்தில் சதிருஷமாக இருக்கு, எந்த விஷயத்தில் அது ஏன் இப்போ ஏன் சொல்லியிருக்காரு கேட்டால், ஒரு காரிய காரண பாவம் இருக்கணும்னா சில அம்சத்தில் சதிருஷமாக இருக்கணும், சில அம்சத்தில் சதிருஷமாக இருக்கக்கூடாது. எல்லா அம்சத்திலும் கம்ப்ளீட் சதிருஷமாக இருந்தால் காரிய காரண பாவம் இருக்க முடியாது. சில விஷயத்தில் ஒரே மாதிரி இருக்கணும், சில விஷயத்தில் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் காரிய காரண பாவம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போ மகதாதி காரியங்கள் காரணமான மூலப்பிரகிருதியும் அதுக்கு சிமிலாரிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்கு. சாதிருஷ்யம் வைசாதிருஷ்யம், இதுக்கு ஆப்போசிட் வேர்டு சம்ஸ்கிருதத்தில் வைசாதிருஷ்யம் அதுவா வைதர்மியம். சாதர்மியமும் இருக்கு, வைதர்மியமும் இருக்கு. இப்போ ஒரு மண்ணும் கடவும் பார்த்தா எப்படி இருக்கு? மண்ணுத்துக்கும் கடத்துக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு, ஆனால் மண்ணு தான் கடம் அப்படி டிசிமிலாரிட்டிஸும் இருக்கு. சில விஷயத்தில் அதுக்கு வித்தியாசமாக இருக்கு. கடத்தினுடைய உபயோகங்கள் மண்ணால் நடக்காது. கடத்தை நம்ம எதுக்காக உபயோகப்படுத்துகிறோமோ அது எல்லாமே அந்த உபயோகங்கள் கேவலம் மண்ணை வச்சுன்னு பண்ண முடியாது. சில வித்தியாசமான சில தர்மங்கள் அந்த காரியமாக மாறும் பொழுது, காரணம் ஒரு காரணம் காரியமாக மாறும் பொழுது அதனுடைய ஃபேக்கல்டிஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மண்ணு சேத்தனமா? மண்ணு அச்சேத்தனம் தானே, இதனுடைய காரியம் தானே கட்டமாக தெரியுது. ஏன்னால் அது எப்படின்னா அதனுடைய கன்செப்ட் எப்படின்னா, புருஷனுடைய சம்பந்தம் எதுக்கு தேவைப்படுறதுன்னா, இப்போ சிருஷ்டின உலகத்தினுடைய ஒரு பரிணாமம். சிருஷ்டினா பரிணாமம் தான், பரிணாமத்தை தான் சிருஷ்டின்னு சொல்லுவோம். உலகம் ஏன் பரிணமிக்கிறது? இத்தனை பதார்த்தங்கள் லோகத்தில் ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, எதுக்காக இருக்குன்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் நமக்கு உபயோகப்படுறது தான். அதனால தான் ஏதோ ஒரு பிராணிக்கு உபயோகப்படுறது தானே. ஒரு பிராணிக்கு உபயோகம் இல்லைனால் அந்த ஒரு வஸ்து உலகத்தில் வரவே வராதுன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அது ஒரு சேதனனான ஒரு புருஷன்னா ஒரு பிராணின்னு அர்த்தம், ஒரு சேதனன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஜீவன் அர்த்தம், அவ்வளோதானே. ஏதோ ஒரு ஜீவனுக்கு உபயோகம் இல்லைனால் ஒரு சிருஷ்டி வரவே வராது லோகத்தில். அது ஒரு சித்தாந்தம். அப்போ எந்த ஒரு நமக்கு தெரியாத ஜீவிகள் அங்கே ஏதோ உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த கல்லுனால என்ன, மண்ணுனால என்ன, பர்வதத்தில் என்ன கல் வச்சிருக்கு, அதுக்கு எதுக்கு அந்த கல் எதுக்குன்னு கேட்கக்கூடாதுன்னா கேட்கலாம். ஆனால் நமக்கு அது
நமக்கு உபயோகம் இல்லைங்கிறதுனால அது உபயோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஜீவனுக்கு அது உபயோகப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜீவனுக்கு உபயோகம் வர்ற வரைக்கும் தான் அந்த வஸ்து இருக்கு. அந்த எந்த ஜீவனுக்கும் உபயோகம் இல்லைனால் அது போயிடும், அந்த பரிணாமம் கேன்சலாக போயிடும். இது ஒரு பிரபஞ்ச நியமம், இப்படி இருக்கு. அதனால இந்த ஏதோ ஒரு ஜீவிக்கு உபயோகப்படணும்னு அர்த்தம். அப்படின்னா ஏதோ ஒரு ஜீவிக்கு உபயோகப்படணும்னா எதுக்கு ஏன் எந்த ஜீவி எதை உபயோகப்படுத்துறது எப்படி நிர்ணயம்? எந்த வஸ்துவை யார் உபயோகப்படுத்துவான்? உலகத்தில் நிறைய வஸ்துக்கள் இருக்கு, அதில் எந்த வஸ்துவை யார் உபயோகப்படுத்துவான் கேட்டால் யாருக்கு எந்த விதமான அதிர்ஷ்டம் இருக்கோ அதை வச்சுட்டு உபயோகப்படுத்துவான், புண்ணியமோ பாபமோ. அப்போ உங்களுடைய புண்ணியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வஸ்து சுகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களோட சம்பந்தம் ஏற்படுறது, பாபம் இருக்கிற வச்சுட்டு துக்கத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களோட சம்பந்தம் ஏற்பட்டு இருக்கு. இப்படிதான் உலகத்தோட நமக்கு சம்பந்தம். அப்ப நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் மூலமாகவே உலகத்தில் எத்தனையோ பரிணாமங்கள் ஏற்படுறது, இந்த பரிணாமங்களோட நமக்கு சம்பந்தமும் ஏற்படுறது. இதனால சுகமோ துக்கமோ ஏதோ ஒன்று நடக்கிறது ஸ்திதி. அப்ப அப்படி பார்த்தால் எந்த ஒரு பரிணாமம் வேணும்னாலும் அதனால புருஷனுடைய சம்பந்தம் இருக்கணுங்க. அதிருஷ்டவத ஆத்மசம்யோகா, சாஸ்திரிய பாஷா. அதிருஷ்டவத ஆத்மசம்யோக, அதிருஷ்டவான் யஹ ஆத்மா தஸ்ய சம்யோக. அதிருஷ்டவத ஆத்மசம்யோகேன, அதிர்ஷ்டம்னா புண்ணியமும் பாபமும் ரெண்டும் சேர்த்து அதிர்ஷ்டம்னு சொல்றோம். புண்ணியவதா புண்ணியவான் வா பாபவான் வா கஷ்டித் ஆத்மா எதா அனேன சம்பத்தியதே ததா பரிணாமம் பவதி. அது பரிணாமத்தை உண்டு பண்றவன் இன்னொருத்தனா இருக்கலாம். இப்போ ஒரு மொபைல் போன் இருக்கு, அதனுடைய சிருஷ்டி பண்றவன் இன்னொருத்தன், ஆனா உபயோகம் பண்றவன் நான். அப்ப எனக்கு அவன் சிருஷ்டிக்காக அது சிருஷ்டி பண்றதுக்காக யார் ஒருத்தர் வேலை பண்றது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இன்னொருத்தர் வேலை பண்றா, ஏதோ பண்றா இல்லையா? இது என் கையில் வர வரைக்கும் பல பேர் அதுக்கு மேல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜெகத்தில் எப்படின்னா என்னுடைய அதிர்ஷ்டம் மூலமா நடக்கிறது. அப்ப என் கையில் வர வேண்டியது என் கையில் வரும் சொல்றது இல்லையா? அது அர்த்தம். அப்போ என்னுடைய அதிர்ஷ்டம், என்னுடைய அதிர்ஷ்டத்தோட சம்பந்தப்பட்ட என்னுடைய ஆத்மா, அதிர்ஷ்டவத ஆத்மா, அதோட சம்பந்தம் வச்சுட்டு இருக்கேன் அந்த பதார்த்தத்தோட. அதுதான் அதனால கையில் வரும், இல்லைன்னா வராது. அது அந்த அதிர்ஷ்டம் கிடையாதுன்னா அது ப்ளாக்காக போயிடும், வராது. இப்படி உலகத்தினுடைய ஸ்திதியை வச்சுட்டு இருக்கு. அதனால ஏதோ ஒரு ஆத்மாவினுடைய சம்பந்தம் இல்லாம கேவலம் அச்சேதனம், அச்சேதனத்துக்கு பரிணாமம் ஏற்படுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அத்தனை பரிணாமத்தையும் அடையிறது யாருன்னு கேட்டால் அச்சேதன பிரதானம் தான். அச்சேதன பதார்த்தங்களுக்கு தான் பரிணாமம் வரும், சேதனுக்கு பரிணாமம் கிடையாது. சேதனுக்கு பரிணாமம் கிடையாது. எப்படி வரும்? அவயவமே கிடையாது. ஆத்மாங்கிறது அசங்கமா இருக்கு, அதுக்கு பரிணாமங்கள் கிடையாது. நமக்கு பரிணாமங்கள் ஏற்படுறதுனால் இந்த இங்க சொல்லக்கூடிய பரிணாமம்னா ஜஸ்ட் நம்மளுடைய என்ன, அதனுடைய அவயவங்களுக்கு விகாரம் வர்றதுன்னு அர்த்தம். மண்ணு கடமா மாறுற மாதிரி பரிணாமம், அது ஆத்மாவுக்கு கிடையாது. तत्र शरीरस्य परिणाममेव भवति, शरीरस्य भवति, शरीरस्य परिणामो भवति. शरीरम् आत्मा नास्ति, मनः परिणामो नास्ति इति उक्तं. शरीरस्य परिणामो भवति, अन्तःकरणस्य परिणामो भवति. மனசு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றது இல்லையா? மனசுக்கு மாற்றம் ஏற்படுறது வரலாம், ஆத்மாவுக்கு மாற்றம் ஏற்படுறதில்லை. அப்போ இதெல்லாம் இந்த பரிணாமங்கள் எல்லாமே இந்த புருஷனுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் இது நடக்கிறது. அதனால அங்க புருஷனுக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனா பரிணமிக்கிறது யாருன்னு கேட்டால் அச்சேதனம் தான் பரிணமிக்கிறது, சேதனுக்கு பரிணாமம் கிடையாது. இப்படி அந்த மூலப்பிரகிருதியிலிருந்து மகதாதி காரியங்கள் வர்றது அர்த்தம். அப்போ இதுக்கு ஒரு காரிய காரண பாவம் இருக்கு. மகதாதிகம் காரியம், மூலப்பிரகிருதி அச்சேதன பிரதானம் காரணம். இப்ப காரிய காரண பாவம் வந்துருது இல்லையா? இந்த காரிய காரண பாவம் இருக்கணும்னால் அவைகளுக்கு சாதிருஷ்யமும் இருக்கணும், வைசாதிருஷ்யமும் இருக்கணும், வைதர்மியமும் இருக்கணும். அப்போ அது இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இதுவும் அச்சேதனமா இருக்கு, அதுவும் அச்சேதனமா இருக்கு, அதனால சாதிருஷ்யம் இருக்கு. அதெல்லாம் என்ன சாதிருஷ்யங்கள், என்ன டிஃபரன்சஸ், என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன எல்லாம் மேற்கொண்டு சொல்ல போறோம். அடுத்தது அசத் அகரணாத் உபாதான கிரகணாத் சர்வசம்பவாபாவாத் சக்தஸ்ய சக்கியகரணாத் காரணபாவாச்ச சத் காரியம். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது
இது இப்போ இன்னைக்கு அதை நிரூபணம் பண்ணி முடிக்க முடியாது. நான் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் எதுக்கு வந்ததுன்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நிறுத்தேன். இது சத்காரியவாதம் என்கிற ஒரு தியரி. அதை பற்றி அந்த தியரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய காரியம் இது சத்காரியவாதம். இது சாங்கியாருடைய முக்கியமான ஒரு சித்தாந்தம். எப்படின்னால் காரியம் காரணம் என்கிறது ரெண்டுமே இருக்கு. அது தனி டிஃப்ரெண்ட் அத்தியந்த பின்னம் நாஸ்தி. காரியமும் காரணமும் நையாயிகால் எப்படி சொல்லுவாங்கன்னா காரியம் என்கிறது தனி திரவியம், காரணம் என்கிறது தனி. இப்போ மண்ணு கடம் சொல்லும் பொழுது மண்ணு தான் கடம் என்கிறது கிடையாது. மண்ணு வேற கடம் வேற. இப்படி ஒரு தரிசனம். இது நியாய தரிசனத்திலையும் வைசேஷிக தரிசனத்திலேயும் அப்படி இருக்கு. காரணகாரியோகோ அப்படின்னா உபாதான உபாதேயோகோ திரவியோ பேதா அஸ்தி. காரணம் வேறே, மண்ணு வேறே, கடம் வேறே. ஆக்சுவலாக மண்ணுன்னு சொல்ல மாட்டான். தார்க்கிகால் கபாலம்னு சொல்லுவாங்க. கபாலத்வயம். இந்த மாதிரி தந்து படம். நூலு வேற, வஸ்திரம் வேற. நூலுங்கிறது தனி பதார்த்தம், வஸ்திரம் என்கிறது தனி பதார்த்தம். அந்த தியரி கண்டனம் பண்ணிட்டு நூலுதான் வஸ்திரம்ங்கிற ஒரு தியரி கொண்டு வருவார். நூலுதான் வஸ்திரம்னா சொல்றது என்ன அபிப்பிராயம்னா, நூலுங்கிறது பிரிச்சு போட்டால் அது நூலுன்னு சொல்றோம். அந்த நூலு தான் அப்படியே விசேஷமா அந்த யந்திரத்தில் போட்டு எப்படியாவது வஸ்திர ரூபத்தில் கொண்டு வந்தாச்சுன்னா அதுக்கு வஸ்திரம்னு சொல்லுவோம். தனித்தனியா இருந்தால் நூலு. ஆனால் வஸ்திர ரூபமா மாறும் பொழுது நூலு தான். நூல் ஒன்றும் மாறலை. ஒரு புது திரவியம் அங்கே பிறந்ததுன்னு சொல்ல முடியாது. நூலு தான் வேற ஒரு ரீதியில் இருக்கும் பொழுது வஸ்திரம்னு சொல்லுவோம். நூலை பிரிச்சு போட்டாச்சுன்னா அதுக்கு நூலுன்னு சொல்லுவோம். இப்போ நூலு புது திரவியம் அங்கே என்ன சொல்றது, புதுசா ஒரு திரவியம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. நூலு வஸ்திரமா மாறும் பொழுது ஜஸ்ட் பரிணாமம் தான் ஏற்படுறது. தவிர புதுசா ஒரு திரவியம் உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஸ்திதியில் இல்லை, வேற ஒரு ஸ்திதியில் இருக்கிறதுனா அதுக்கு வஸ்திரம்னு பேர் வச்சிருக்கோம். மண் இப்படி கட்டையா வச்சிருக்குன்னா அதுக்கு மண் கட்டைன்னு பேர் வச்சிருக்கோம். அது இது பண்ணி ஜலம் போட்டு ரொம்ப இது பண்ணி வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தாச்சுன்னா அதுக்கு கடம்னு சொல்லுவோம். அவ்வளோதானே தவிர கடம்ங்கிறது ஒரு தனி திரவியம் கிடையாது. இந்த மண்ணு தான் கடம்ங்கிற ஒரு சித்தாந்தம். இதுக்கு சத்காரியவாதம்னு பேர். அப்படின்னா காரியம் என்கிறது உண்டாகிறதுக்கு முன்னாடியே சூக்ஷ்ம ரூபத்துல காரணத்துல இருந்துட்டே இருக்கு. காரணத்தோட தாதாத்மியப்பட்டு இருந்திருக்கிறது தான் புதுசா வருது. புதுசா தனி நாசதோ வித்தியதே பாவோ நாபாவோ வித்தியதே சதகான்னு கீதையில் வருது. நியூலி கிரியேட்டட் சொன்னால் அத்தியந்தமா ஒரு புதுசா ஒன்றும் வர முடியாது, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருக்கிறதே வேற விதமா மாறுறது. அப்ப இருக்கிறதே வேற விதமா மாறுறது சொல்லக்கூடிய சித்தாந்தம் சத்காரியவாதம். புதுசா ஏதோ ஒன்று உண்டு பண்றதுன்னு சொல்லுவோம். ஆனா தத்துவம் இதா விசாரியதே, தத்துவம் விசாரம் பண்றதா இருந்தால் புதுசா ஒன்றும் கிடையாது. இருக்கிறது வேற விதமா மாறுறது, அவ்வளவுதான் இருக்கு. காரணம் காரியம் தன்னுடைய உற்பத்திக்கு முன்னாடியே காரணே சூக்ஷ்ம ரூபேண வித்யதே. காரியம் உற்பத்தே பூர்வமேவ காரணே சூக்ஷ்ம ரூபேண வித்யதே. வித்யமான காரணே சூக்ஷ்ம ரூபேண வித்யமானமேவ காரியம் ஸ்தூல ரூபேண யதா ஆகச்சதி ததானீம் தத்தது நாம்னா விவஹ்ரியதே. அப்படி சித்தாந்தம். மண்ணிலேயே இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் தான் கடம். அது வித்தியமானமேவ காரியம் கடஹா யதா ஸ்தூல ரூபேண கம்புக்ரீவாதி ரூபேண அதனுடைய ஷேப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஷேப்பில் வரும்பொழுது அதுக்கு கடம்னு பேர் வச்சுட்டு நம்ம அது இல்லாமல் அத்தியந்தம் அவித்தியமானம் கிமப்பி உற்பத்தியதே இது நாஸ்தி. அத்தியந்தம் அவித்தியமானம் கிடையவே கிடையாதுன்னா அதுக்கு உற்பத்தி வராது. எங்கிருந்தும் உற்பத்தி வராது, எதிலிருந்தும் உற்பத்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால
காரியம் உற்பத்தேः பூர்வமேவ சூக்ஷ்மரூபேண அஸ்தி இது வாதः. இந்த வாதத்தை நையாயிகால் ஒத்துக்க மாட்டார். தார்க்கிக சித்தாந்தத்தில் இதை ஒத்துக்கிறது இல்லை, பௌத்த சித்தாந்தத்திலையும் இது ஒத்துக்கிறது இல்லை. அவளுடைய மதத்தை கண்டனம் பண்ணிட்டு இந்த சித்தாந்தத்தை கொண்டு வரணும்னு தான் அபிப்பிராயம். இது இப்படி இந்த சித்தாந்தத்தை ஒத்துண்டா தான் காரியகாரண பாவத்தை நிரூபணம் பண்ண முடியும். இப்போ நமக்கு இந்த மூலப்பிரகிருதியுடைய பரிணாமங்கள் தான் அச்சேதன பிரதானம் எல்லாமே சொல்லணும் இல்லையா? அத்தனை உலகவும் மூலப்பிரகிருதியோட பரிணாமங்கள் தான். காரியம்னு சொன்னாலும் அதுக்கு பரிணாமம் தான் அர்த்தம். புதுசா ஒன்றும் வர்றதுதான் கிடையாது. மூலப்பிரகிருதியே அப்படி இருக்கிறது இப்படி மாறுறது அவ்வளவுதானே இருக்கு. புதுசா ஒன்றும் வர்றதுன்னு சொல்ல முடியாது. புதுசா வருதா இருந்தால் அதுக்கும் இதுக்கும் உபாதான உபாதேய பாவமே இருக்க முடியாது, அது சொல்லணும். புதுசா வருதா இருந்தால் அதுக்கு உபாதான உபாதேய பாவமே இருக்க முடியாது. சூக்ஷ்ம ரூபேண ஸ்திதம் ஸ்தூல ரூபேண அகச்சதின்னு சொல்லணும். அப்படி இருந்தால் தான் உபாதான உபாதேய பாவம். இப்போ மண்ணு கடத்துக்கு உபாதான காரணம் சொல்லணும்னால் அது ஏற்கனவே சூக்ஷ்ம ரூபத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கணும். அத்தியந்தம் அசத்துன்னு சொன்னால் அதுக்கு உற்பத்தி சொல்ல முடியாது. உற்பத்தேகே பூர்வம் எதி கடஹ அத்தியந்தம் அசன், அசத்து அசன் வார்த்தை சொல்லுவோம். அசன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்கிற ஸ்திதி. சசசருங்கம் எங்கேயாவது இருக்கா? எங்கேயும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சசசருங்கம் மாதிரி முயல் கொம்பு மாதிரி அசத்தா இருந்தால் ஒரு கடமானது அதனுடைய உற்பத்திக்கு முன்னாடி ஒரு முயல் கொம்போடு துல்லியமா இருந்தால் அதுக்கு உற்பத்தி வர முடியாது. இது சொல்லக்கூடிய காரிகை. இது அதுக்கு பல காரணங்கள் சொல்றார். அசத் அகரணாத், உபாதான கிரகணாத், சர்வசம்பவ அபாவாத், சக்தஸ்ய சக்கியகரணாத், காரணபாவாச்ச சத் காரியம். காரியம் சத் ப்ரூவ் பண்றார். காரியம் சத், காரியம்ங்கிறது இருக்கிறது தான். அதுல என்ன புதுசா இருக்கிறது கேட்டா உற்பத்திக்கு முன்னாடியே இருக்கிறது அர்த்தம். காரியம் இருக்கிறது தானே கேட்டா காரியம் இருக்கிறது தான் அபிப்பிராயம் இல்லை. உற்பத்தே பூர்வமேவ சத் வித்யதே. சாதாரணமா காரியம் வித்யதேன்னு சொல்லி உபயோகம் இல்லை. காரியம் சதுன்னு சொல்லும்பொழுது அங்கே உற்பத்தே பூர்வமேவ வித்யதே அர்த்தம். அது எப்படி உற்பத்திக்கு பின்னாடி அது இருக்கிறது எப்படி சொல்ல முடியும்? சுவாபாவிகமாக நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்காக என்ன லாஜிக் இருக்கு அதுக்கு? அந்த அப்படி சொல்றதுக்கு என்ன ஒரு லாஜிக் இருக்குது சொல்றார். அசதகரணாத், ஒவ்வொரு யுக்திகள் ஒவ்வொரு ஹேதுக்களே சொல்றார், எவிடன்ஸ் கொடுக்கிறார். அசதகரணாத், உபாதான கிரகணாத், சர்வசம்பவாபாவாத், சக்தஸ்ய சக்கியகரணாத், காரணபாவாத். அஞ்சு ஹேதுக்கள், 5 எவிடன்ஸ் கொடுக்கிறார். தர்க்கங்கள் தான், தர்க்கங்கள் கொடுக்கிறார், காமிக்கிறார். இந்த தர்க்கத்தினால நீங்க நிரூபணம் பண்றதா இருந்தால் இப்படி இந்த லைன்ல நீங்க பாக்குறதா இருந்தால் எல்லா காரியமும் காரியம் நீங்க எதை சொல்லுவீயோ அந்த வஸ்து அதனுடைய உற்பத்திக்கு முன்னாடியே வித்தியமானமேவா சூக்ஷ்ம ரூபேண வித்தியமானம் ஆட் பண்ணணும். இல்லைன்னா ஏன் பார்க்க முடியலன்னு கேள்வி வரும். உற்பத்திக்கு முன்னாடியே கடம் இருக்குன்னு ஏன் பார்க்க முடியல? சூக்ஷ்ம ரூபேண வித்தியதை, அதனால பார்க்க முடியாது. சௌக்ஷ்மியா தது அனுபலப்தி ந அபாவ, அதோட கனெக்ட் பண்ண. உற்பத்தே பூர்வமேவ यद्यपि कार्यम् अस्ति परन्तु न उपलभ्यते. किमर्थं न उपलभ्यते? सौक्ष्म्यात् तद अनुपलब्धिः न अभावः, कार्यतस्तद उपलब्धे. சொல்லியா அதோட கனெக்ட் பண்ணி இந்த காரிகைக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கப்புறம் நாளைக்கு சொல்றேன். அது ஒவ்வொரு அசதகரணான்னா என்ன, உபாதான கிரகணான்னா என்ன, சர்வசம்பவாபாவாத், சக்தஸ்ய சக்கியகரணாத், காரணபாவாச்ச. காரண அபாவம் இல்லை, காரணபாவம். காரணபாவாச்ச.